மக்களே, இன்றைய தமிழக அரசியல் அப்டேட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலில் சொன்னதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க தொடர்ந்து. அதன் மூலயமா ஒரு 1000 சப்ஸ்கிரைப் இந்த சேனலில் நெருங்கி இருக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் காரணம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஆய்வுக்கு போனார். இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு அறிக்கையை விட்டு அதை சீக்கிரமா செஞ்சு முடிங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆணையும் போட்டிருக்கார் முதல்வர். அதை தாண்டி இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. நேற்று அதிரடி நடவடிக்கையா கிட்டத்தட்ட 35 தாலுகா ஆபீஸ்ல ரைடு போயிருக்காங்க. அந்த ரைட்ல சிக்கினது அமௌண்ட்லாம் பார்க்கும்போது என்னடா ஒரு நாளே இவ்வளவு அமௌண்ட் சிக்குதே அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அடுத்து திமுக மற்றும் பாஜகவோட கூட்டணி ஆல்மோஸ்ட் உறுதியாக போகுது போல இருக்கே. ஸோ அப்படியே வெளிப்படையாக பண்ணாமல் எப்படி இப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். குறிப்பாக சொல்லணும்னா தாவேக்கா எம்எல்ஏவை பேரம் பேசி அங்கே ஒரு ஓட்டு அந்த இவர் இருக்கார் இல்லையா, சட்டசபையில் அங்கே மெயினாக உட்காந்துட்டு இருப்பாரு ஒரு நபர். அந்த உறுப்பினருக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்தி ஆட்சியை கவுக்கணுன்ற மாதிரி ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்குது இல்லையா. அந்த திட்டத்தில் இன்னைக்கு ஒரு 3 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல போயிட்டு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் 2.8 கோடி பணம் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் அந்த இதில் சிக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் கொண்டிருக்கிறது. இதுல குறிப்பா இந்த ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த குதிரை பேரம் இவ்வளோ இதெல்லாம் அதுல ஈடி. ஸோ அவங்க ஈடி மட்டும் உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இன்னும் பல சம்பவங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ ஈடியோட விசாரணை உள்ள முழுச்சா இறங்குச்சுன்னா இன்னும் பல பேர் சிக்குவாங்கன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல்லையுமே வெளியாயிருக்குது. ஸோ அதை இடி உள்ள வர்றது பார்த்தீங்கன்னா சிபிஐ உள்ள வர்றது அங்கே மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. அவங்க டப்புன்னு இதை எடுத்து கையில் எடுத்து சீரியஸா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் வேலைகள் துரிதமா போகும். அந்த ஒரு ஆயுதத்தை அங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நகர்த்தலாம் அப்படின்ற மாதிரி எங்க பிஜேபி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பின்னாடி சொல்றேன். நேத்து லஞ்ச ஒழிப்புத்துறை பாத்தீங்கன்னா 35 தாலுகா ஆபீஸ்ல ரைடு பண்ணியிருக்காங்க. ரைடு பண்ணதுல அவங்களுக்கு கிடைச்சது 82,10,832 ரூபா கிடைச்சிருக்கு. இது மூலியமா கை அந்த பணங்கள் மூலியமா வாங்கினது மட்டும் 13,78,250 ரூபாய். ஜிபேல 68,32,582 ரூபா வாங்கியிருக்கிறாங்களா நேத்து ஒரு நாள்ல 35 இடத்துல நடந்ததுல. அதுல கிருஷ்ணகிரியில தான் 2,22,200 ரூபாய் அப்படின்றது அதிகமா அங்க கைப்பற்றப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கன்னியாகுமரியில 1.5 லட்சம், விருதுநகர்ல 1,40,000. ஜிபே படி பாத்தீங்கன்னா கரூர்ல மட்டுமே 16 லட்சம், 16,33,000 சம்திங் ஜிபேல நேத்து ஒரு நாள். திருச்சி கிழக்குல 12,40,000 அண்ட் கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்துல 9 லட்சம். ஸோ அந்த மாதிரி வசூல் வேட்டைய நடத்திட்டு இருக்காங்க அதிகாரிகள். எப்படி ஆட்சி மாறி இருக்கு, ஆனா அதிகாரிகளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது பாருங்க. சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் போகுது. இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு இதை பண்ணி இவங்க இந்த ஒரு கையெழுத்து போறதுலயோ ஒரு இது பண்றதுலயுமே இவ்வளவு வாங்குறாங்கன்றது தெரியுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சமா கட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். இப்ப முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்களும் கோஆபரேட் பண்ணாதான் இதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஆனா இதுக்கு நடுவில் இருக்கிற அரசு அதிகாரிகள் அவங்க வாங்கி பழக்கப்பட்ட கை டப்புன்னு நிக்க சொன்னா நிக்காது இல்லையா. அந்த வேலையை காட்டுறாங்க. அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். பட் நிறைய இடங்கள்ல குறைஞ்சிருக்குது, வாங்குறதே இல்லைன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதையும் மீறி வாங்கக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா கூட நல்லா இருக்கும். இப்ப ரீசெண்டா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்றேன், இப்பவும் கேட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆவேசமா பேசின வீடியோஸ்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து அம்மா உணவகத்தோட இன்கமும் ரைஸா இருக்கு, மக்களோட கவுண்ட்டுமே ரைஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்மியா தான் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ 1 லட்சம் தினமும் சாப்பிட்றாங்கன்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு. 67,164 இருந்து 1,04,000 பேர் டெய்லியும் சாப்பிட்றாங்களாம். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வருவாய் பாத்தீங்கன்னா 87,60,000 இருந்தது. இப்போ 1,35,00,000 மேல வருவாய் வருதான். ஸோ இதுல ஒரு 7 கோடி செலவு பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க.
ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல இப்போ நல்ல டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கு, மக்களும் வந்து நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு சாமானியர்களுக்கு தேவையான விஷயம் போய் சேர்ந்து இருக்கிறதுல தாவேக அரசுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா திமுக ஆட்சியில வந்து இதை டெவலப் பண்ணாம அதை அப்படியே விட்டுட்டு நிறைய விஷயங்கள் எதுவுமே பண்ணாம இருந்தது. பட் வந்த உடனே அதை சீரமைப்பு செஞ்சு இதை கொடுத்த உடனே வருவாயும் இன்க்ரீஸ் ஆகுது, மக்களும் பயனடுறாங்க. ஸோ சாமானியன் பயனடைகிற ஒரு அரசா தமிழக அரசு இப்போ செயல்படுகிறதுன்றதுல ஒரு பெருமை தான். நிறைய பேர் இதை என்ன நீங்க தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னும் போது நீங்களே சாதாரணமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க போய் ஒரு இது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ இது வாங்குறதுக்கோ இங்கிருந்து எல்லாத்துக்குமே காசை வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதை ஒழிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்றாங்க அப்படின்னும் போது உங்க மேல இருக்கிற சுமையை குறைக்க ட்ரை பண்றாங்க. ஸ்கூல் ஃபீஸ், பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸோட காசு எவ்வளவு ஏறிட்டு இருந்தது, இப்போ அவங்க வாங்காம போட்டதால அங்க ரெடியூஸ் ஆகும். இங்க இவங்க காசு வாங்குறதால தான் நம்ம தலைமையில காசு ஏறுது. அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, சாமானியனுக்கு தான் பெரிய பாதிப்பா வந்து அமைஞ்சது. இப்போ அதை குறைக்கிறாங்க. மினி பஸ் ஓனரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காசு வாங்கினால கட்டணம் ஏறிச்சு, அதையும் நாங்க குறைக்கணும்ன்றாங்க. ஸோ ஆக மொத்தத்துல அவங்க பார்ட்டி ஃபண்டோ காசு வாங்குறதால நம்ம தான் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க நம்ம கிட்ட தான் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முயற்சிகளை ஈடுபட்டதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள் நம்ம சொல்லணும்ன்றத குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து நேத்து முதல்வர் அவர்கள் வந்து இந்த சமூக நல விடுதி அப்படின்ற மாதிரி போயிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதை இன்னைக்கே வந்து அதை ஆணை பிறப்பிச்சு இதை நடத்தி கொடுங்க, இது பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுதாங்க இது. இத்தனை நாள் அந்த மாணவர்கள் 5 நாள் போராட்டம் நடந்துச்சுன்னா 5 நாள் மட்டும்தான் அது கரெக்டா போட்டிருக்காங்களாம். அடுத்து வந்து அவங்களுக்கு தேவையான விளையாட்டோ புத்தகங்களோ அது அடிப்படை தேவையான விஷயங்கள் கூட அந்த இதுல இல்லை. இப்ப அதை மாத்தி தரணுன்ற மாதிரி அரசு வந்து முன் வந்து அந்த செயல்களில் ஈடுபடும் போது தானே இந்த அரசு நல்ல அரசா தெரியுது. உடனே வந்து டிவிக்கு சொம்புன்றவங்க சொன்னா சொல்லிட்டு போங்க, பட் அங்க பாக்குற விஷயங்களை நம்ம தெளிவா எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ன்றது தான் ஒரு பாயிண்ட். அதை தாண்டி இன்னைக்கு இன்னொரு சம்பவம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பஸ் விட்டுருந்தாங்க. அதுல மாணவர்கள்லாம் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஊர்களுக்கும் பஸ் இல்லாம இருந்தது, அவங்களுக்குலாம் பஸ் விட்டோன்னா அவங்கலாம் ரீல்ஸ் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் விட்டுருக்காங்க. குறிப்பா வந்து மகளிர் கல்லூரிகளுக்காக ஒரு ரூட்ல மட்டுமே அதை வட்ட பேருந்து மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ காலையில ஒரு 2 ட்ரிப்போ 4 ட்ரிப்போ, காலைல மாலை 2 டைமிங் வந்து 4 ட்ரிப் அடிக்கிற மாதிரி 2 பஸ் விட்டுருக்காங்க. இதனால பயனடிக்க போற நிறைய மக்கள் வந்து பயனடைகிறாங்க. அவங்க இதுல வந்து இடம் இல்லாம கஷ்டப்பட்டு போறது எவ்வளவு இதுவா இருந்திருக்கும். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் போகும்போது பஸ்ல போயிருக்கவங்களுக்கு தெரியும். நான்லாம் உழுந்து வாரி அடியே வாங்கியிருக்கேன் இந்த இடம்லாம், அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்ப அதுக்கும் எடுத்துட்டு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மக்களுக்கு மாணவர்களுக்கு அப்படின்றதெல்லாம் கொடுக்கும்போது புதுசா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி அரசு யாருமே மாணவர்களுக்கு பேருந்து விட்டதே கிடையாது. அவங்க இது வந்து புதுசா பண்ணும்போது அதுவும் வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. அதுவும் இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது மக்களே. இது ஒண்ணு. அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் திரும்பவும் வந்து பேசுறாரு. திமுகவை தேடி எல்லா எம்எல்ஏகளும் வருவாங்க, இவங்களோட ஆட்சி கவிழும், இடைத்தேர்தல நீங்க முடிஞ்சா இருந்து ஜெயிச்சு பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சவால்கள் எல்லாம் வர்றாரு. ஆல்ரெடி நடந்த தேர்தலே நீங்க ஜெயிக்கல, கொளத்தூர்லயே உங்களை வந்து கொத்து புரோட்டா போட்டாங்கன்ற மாதிரி கலாய்க்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ கொளத்தூர்லயே உங்களை ஜெயிக்க முடியல. அடுத்து வந்து இவர் பேசுறதே காமெடி என்னன்னா, அடுத்த முதல்வர் வந்து மு க ஸ்டாலின். எம்எல்ஏவே ஃபர்ஸ்ட் ஆள சார், அடுத்த முதல்வருக்கு நீங்க ஏன் போறீங்க, எம்எல்ஏ ஆனாதானே முதல்வர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடையாது. அடுத்த 6 மாசத்துல ஆட்சி மாறுது, காட்சி மாறுது, தமக எம்எல்ஏக்கள் எல்லாம் இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ ஏன் இப்படி பேசுறாங்கன்னா, அவங்க வந்து இப்ப பாஜக கூட கூட்டணி போக போறாங்கன்றது தான் பாயிண்ட். ஏன்னா பாஜக அதுக்கேற்ற மாதிரி ஒரு செக்மெட் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வர போறாங்களாம் பாஜக. ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிடுச்சு ஃப்ளோர் டெஸ்ட்ல. அப்போ வந்து 298 வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருந்தது. ஸோ 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வேணும். ஸோ 528ல அவங்களுக்கு தேவையானது 352. பட் அங்க ஷார்டேஜஸ் வந்து 54 ஷார்டேஜ் இருந்தது. இப்போ அந்த மசோதாவை திரும்ப நிறைவேற்றணுன்றதுக்காக மழைக்கால கூட்டுத்தர ஜூலை 20ல இருந்து ஆகஸ்ட் 13 வரையும் நடக்க போகுது. அதுக்குள்ள இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. இப்போ ஆல்ரெடி காங்கிரஸோட மோதல், அதனால இங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இங்கேயும் ஆள முடியல, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பவர் இல்லைன்றதால இப்போ தத்தளிச்சிட்டு இருக்காங்க திமுக. ஸோ திமுகவை நம்ம வழிக்கு வர வைக்கணுன்றதுக்காக தான் இடி இப்போ இந்த திருநாவுக்கரசு அந்த கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜி மேல சிபிஐ வரப்போகுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சிபிஐ வழக்கு வரப்போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை வச்சு போயிட்டு திரும்பவும் செந்தில் பாலாஜியை லாக் பண்ண ஆரம்பிச்சா திமுகவுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கலாம். அதனை பயத்தை உருவாக்கணும்னா அவங்க தானா நம்ம வழிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த வேலையை பாஜக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இதுல இந்த மசோதாக்கு எதிர்த்துட்டு இருந்தாங்க, டீலிமிட்டேஷனுக்கு திமுக எதிர்த்துட்டு இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதிர்ப்பும் இல்லாம
அப்படியே வந்து இப்போ மத்திய அரசு எதிர்த்து பேசாம சைலண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது போல. அதனால் இப்ப திமுக கையில இருக்கிற 39, 22 அவங்க கிட்ட இருக்கு, டோட்டலா 39 இருக்கு. அந்த 39 அவங்களுக்கு சாதனையா அவங்களுக்கு சாதகமா போச்சுன்னா ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா 54ல 39 போச்சுன்னா இன்னும் ஒரு 14 தான் தேவை. இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சி வந்து 20 இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தாவே அவங்களுக்கு தேவையான ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிரும். அந்த மெஜாரிட்டியை வச்சு அவங்க நல்லா பண்ண முடியும்ன்றதால இப்போ இந்த விஷயங்கள்லாம் சூசகமா செஞ்சுட்டு இருக்காங்களாம். அப்படி இதுவும் நடக்கலன்னா அந்த தாவைக்க எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசின விஷயங்கள்ல வந்து இடி நுழைந்தா இன்னும் பல பெருந்தலைகள் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல நிறைய பேரும் சிக்கலை சந்திக்க கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை கைட்டி விடணுன்ற மாதிரி பிஜேபி சைட்ல இருந்து பிரஷர் வருதான். அதை கட்டுப்படுத்தணும்னா தாவே கிட்ட ஒரு மெஜாரிட்டி வரணும். இப்ப கைட்டியும் விட முடியாது, காங்கிரஸை கைட்டி விட்டா மெஜாரிட்டி இல்லாம போயிடும். ஸோ அதனால இவங்களை செக் வைக்கிற விதத்திலையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்களாம் பிஜேபி. ஸோ இப்போ ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் டிஎம்கேவே லாக் பண்ணும், தாவேக்காவும் காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கிறதால அங்க பிஜேபியோட எதிர்ப்புகளும் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. இதுல குறிப்பா தாவேக்காக அடுத்த சிக்கல் என்னன்னா, அந்த விஜயபாஸ்கர் மேல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கேசஸ் எல்லாம் இருக்குல்ல, இடி கேஸ்லாம், அதை வச்சும் தாவேக்கா ஒரு பாயிண்ட்ல லாக் பண்ணலான்ற மாதிரி ஸோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாஜக தரப்பிலிருந்து. இன்னொரு பக்கம் சிங்கப்பெண் அதிரடி படையில மட்டுமே 309 மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து லயாலா மணியே ஏன் அந்த ஒரு பதவி கொடுத்தாங்கன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த லியோனி அவர் பேசுற பேச்செல்லாம் கேட்டுன்னு எவ்வளவு கேவலமா பேசுவார்னு உங்களுக்கே தெரியும், ஆபாசமா பேசுவார். அவருக்கு அந்த பதவி கொடுக்கும்போது லயாலா மணிக்கு ஏன் அந்த பதவியை கொடுக்க முடியாது, அவரை விட ஒரு நல்ல தேர்ந்தவர் தான் அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருந்தது. பட் இன்னைக்கு அந்த ஒரு ஆராய்ச்சியில அவர் வெளியிட்ட போட்டோக்களும் அந்த அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியாடா ஒரு புத்தகத்துக்கு வந்து புத்தகம் இருக்க வேண்டிய இடத்த இப்படியாயா வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரீதியில தான் அந்த புத்தகங்கள்ல இருந்து அதுல ஒரு ட்வீட்டுமே போட்டிருக்காரு, நான் படிக்கிறேன் கேளுங்க. லயோலா மணிக்கு என்ன தெரியும் என்று கேட்டவர்களுக்கு என் பதில், இது போன்ற அவலங்களை மக்களிடம் சொல்ல தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டோஸை போட்டிருக்காரு. அந்த புக்கு வச்சிட்டு இருக்க இது வந்து அந்த அளவுக்கு கேவலமா வச்சிருக்கிறாங்க. ஒரு மதிப்பு இல்லை, ஒரு புக்கு வைக்கிற இடத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாம கூட ஆட்சி நடந்திருக்கிறாங்க கடந்த ஆட்சியாளர்கள். பாடநூல் கிடங்கை ஏன் இப்படி வைத்திருக்கிறார்கள், நியாயமான கேள்வி. புத்தக கிடங்கு இப்படி இருக்க யார் காரணம், கரெக்டா தானே கேட்கிறாரு. இது யாருக்கு அவமானம்னு கேட்கிறாரு. இவங்க தானே வந்து இதுக்கெல்லாம் மாணவர்கள் முக்கியம், இது முக்கியம் சொல்றாங்களே, அப்ப இதுக்கு யார் காரணம்ன்றது கரெக்டான பாயிண்ட். மிக 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 விரைவில் அனைத்தும் மாண்புமிகு முதல்வர் தளபதி அண்ணன் உயர் திரு விஜய் அவர்களின் ஆலோசனைப்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்களின் முன்னிலையில் சீரமைப்பு செய்து சரி செய்யப்படும். அதற்கான பணிகளை அனைவரும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பள்ளி கல்வித்துறையில் சிறப்பான மாற்றம் கொண்டு வருவது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் முதல் இலக்காக உள்ளது அப்படின்றது. ஸோ அந்த போட்டோஸை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே, அந்த அளவுக்கு வந்து டேமேஜா மோசமான ஒரு பில்டிங்கா இருந்திருக்கு. எதை டெவலப் பண்ணணுமோ அதை டெவலப் பண்ணாம எது மெயினான தேவையோ அது எதுவுமே பண்றது இல்லை. ஏன்னா இவங்க தான் மல்டி லெவல் கார் பார்க்கிங் பில்டு பண்ணவங்க தானே, பாத்ரூமோட கார் பார்க்கிங் வந்து பெருசா தெரிஞ்சதுல, அவங்களுக்குலாம் இதெல்லாம் எப்படி பெருசா தெரியும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க தான் நமக்கு தோணுது. ஓகே, இன்னொரு பக்கம் சிபிசிஐடி வந்து அந்த பழனி அந்த 100 கோடி மதிப்பிலான இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெல்லையை சேர்ந்த வந்து சண்முக சுந்தரன் வீட்டுல வந்து சோதனை ஈடுபட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா அதுல 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறதா தகவல் வந்து தீவிரமா விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து நாம் தமிழரை கட்சியில் சார்ந்த களஞ்சியம் அப்படின்ற நபர் அந்த கட்சியில இருந்து விலகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு. ஏன் விலகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் வெறுப்பு அரசியல் செய்கிறாரு, அது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தனி மனித தாக்குதல் விமர்சனம் ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்கு, இது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, இதை வந்து இந்த கொள்கைக்கு முரண்பானதுன்ற மாதிரி ஓப்பனா போட்டு ஒரு விஷயத்த சொல்றார். ஏன்னா இவங்க கண்ணில் படுறது எல்லாமே தாவேக தரப்பின் தப்புகள் மட்டும்தான், ஒரு அப்ரிசியேஷன் ஒரு இது எதுவுமே கிடைக்கல. ஸோ இங்க வந்து நாகரிக அரசியல், ஆக்கப்பூர்வமான அரசியல் என்னன்னா தப்புகளை சுட்டி காட்டுவதும் நல்லதை பாராட்டுவதும் தான் ஆக்கப்பூர்வமான அரசியல். தப்பை சுட்டி காட்டுங்க, அவங்க திருத்த முயற்சி பண்ணுவாங்க, நல்லது பண்ணா பாராட்டுங்க, அப்பதான் இன்னொரு விஷயம் பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது எதுவுமே இங்க நடக்கிறது இல்லை. ஏன்பா தாவேகா கட்சியிலேயே வந்து ஊழல் செஞ்சாங்க, அதை அரெஸ்ட் பண்ணாங்க, பாராட்டினீங்களா? பாராட்டல. நேத்து மாணவர் போய் அங்க மாணவர் விடுதியில போய் முதல்வர் ஆராய்ச்சி பண்ணாரு, இது வரைக்கும் எந்த முதல்வரும் போய் பண்ணதில்ல, அதுக்கு பாராட்டினீங்களா? பாராட்டல. இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்க விஷயம் சொன்னீங்களா? சொல்லல.
எத்தனையோ நல்ல விஷயங்கள் படுறது. இப்ப பெண்களுக்கு ஒரு சிறப்பு பேருந்துகள், மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இந்த மாதிரி விட்டுருக்காங்க. அதுக்கு ஏதாவது சொன்னீங்களா? எதுவுமே சொல்ல. ஸோ ஆக மொத்தத்தில் இவங்களை பொறுத்தவரையும் எதுவுமே பாராட்டக்கூடாது. அவங்க பண்றதெல்லாம் அயவைத்தனம், மோசமான தனம்ன்றது தான். அதுலயும் குறிப்பா லயோலா மணி வந்து அப்ரூவ் பண்ணவன கலைஞம் வந்து பாராட்டி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதை போட்டவன அங்க இடுமையன் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு தாவைக்கால போய் சேர்ந்துடலான்ற மாதிரி துரோகம் செஞ்சிருக்கீங்க, எது செஞ்சிருக்கீங்கன்ற மாதிரி பேசும்போது அவரு நேத்து தான் வந்து அவங்க கட்சியை சார்ந்த லாயர் ஒருத்தர் வந்து தாவைகளை போய் ஜாயின் பண்ணார். இப்ப இவர் வந்து ரிசைன் பண்றாரு. சோ இங்க வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்ல, ஃபுல்லா தனி மனித தாக்குதலும் விமர்சனங்களுக்கு தரம் தாழ்ந்து பேசுவதும் தான் இங்க இருக்குதுன்ற மாதிரி அந்த கட்சியில 10 வருஷமா இருந்து உழைச்ச நபர்கள் வந்து விலகுவது அந்த கட்சிக்கு தான் பின்னடைவு. ஸோ இந்த மாதிரி அவங்க பேசுவது எல்லாம் அவங்கள பின்னுக்கு தான் தள்ளுமே தாண்டி முன்னுக்கு தள்ளாதுன்ற பாயிண்ட் தான். இதுல நேத்து சீமான் அவர்களார நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாப்புல. அங்க ஒரு இது போயிட்டு அந்த பாரதி ராஜா 30வது நாள்ல நீ சட்டசபைக்கு 50 இதோட போவோம்னு நினைச்ச போக முடியல, ஆனா இடைத்தேர்தலாவது ஜெயிச்சு சிரிச்ச முகத்தோட உள்ள போகணுன்ற மாதிரி. ஸோ இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட போயிடலாம். அதுவும் குறிப்பா சீமான் ஜெயிச்சா வந்து 5 ஃபயர், அதுக்கப்புறம் மெஜாரிட்டியோட ஜெயிச்சா 10 ஃபயர் அப்படின்ற மாதிரி சாட்டை எண்ணன் டைலாக் பேசினார்ல விஜய் அவர்களுக்கு, அந்த மாதிரி தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது போல. அந்த லெவல்ல தான் இப்ப இருக்காங்க. முதல்ல 50 சீட்டு இல்ல, ஒரு சீட்டு ஜெயிச்சு காட்டுங்க ஐயா. ஒரு சீட்டே ஜெயிக்க முடியல இது வரைக்கும், ஜெயிக்கிற அளவுக்கு போல. அது ஜெயிச்சாவது நீங்க என்னன்னு பேசலாம். அதை தாண்டி நீங்க பேசுறதெல்லாம் வந்து நியாயமா இருக்கா அப்படின்லாம். இதுல வேற ஒண்ணு சொல்லுவாரு, நான் வந்தேன்னா ஆட்சிக்கு வந்துன்னா பாத்தீங்கன்னா இந்த புட்கா இது எல்லாமே வந்து காலைல சாயந்தரம் அன்னைக்கே மொத்தத்தையும் முடிச்சிடும், ஒரே நாள்ல வந்து மொத்தத்தையும் காலி பண்றாரு. இதெல்லாம் வந்து நம்புறா மாதிரியா இருக்கு மக்களை? நீங்களே சொல்லுங்க மக்களே. இவ்வளவு நேரம் போராடி 60 நாள் வந்து தாவேக்க வந்து போராடி குறைச்சிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல காலைல ஆரம்பிச்சுன்னா நைட்டோட மொத்தம் க்ளோஸ், எவனா வித்தானா என்ன கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் முடியுமா சார்? லாஜிக்கா பேசுங்கன்னா ஒரு பேசுறதுலாமே லாஜிக் இல்லாம இருக்கும். என்னத்த சொல்றது போங்க. இதுல திமுகவை போயிட்டு நம்ம சீமான் அவர்கள் சந்திச்சா வந்து அது வந்து அரசியல் மாண்பு, அது வந்து ஒரு இது பாராட்டணும் அப்படின்னுவாங்க. ஆனா இது இன்னொருத்தரோட பதவி கொடுத்துருக்காங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா லியோனியை மாத்தி நீங்க ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சா அது வந்து துரோகம் இருக்கும். அவங்க பண்ணா நியாயம், அவங்க கட்சியில வேற யாராவது பண்ணா, இன்னொரு கட்சிக்கு பண்ணா அது தவறு அப்படின்ற மாதிரி முரண்பாடையே அவங்களே பண்ணுவாங்க போல. இதுதான் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.